இன்றைக்கி நம்ம சேனலில் ஓரியோ வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பேக் ஓரியோ எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 120 கிராம் வருது ஒரு பேக். 30 ருபீஸ் பேக் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது. ஸோ நீங்கள் எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிஸ்கட்டை வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஸோ க்ரீம் தனியாகவும் பிஸ்கட் தனியாகவும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டுக்கும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிஸ்கட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி உடச்சி சேர்த்து எல்லாத்தையுமே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஸ்வீட்டுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட மில்க் மேட் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இதை நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திரட்டினீங்கன்னா ஒரு உருண்டை மாதிரி வரணும். இப்போ நம்ம க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி இப்போ நம்ம அந்த ஓரியோ பிஸ்கட்ஸ் அரைச்சி வச்சு நம்ம மாவு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அந்த க்ரீம் ப்ளஸ் தேங்காய் துருவல் அது ரெண்டையுமே மேலே சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அடியில் வந்து நமக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கத்தி ஏதாவது ஷார்ப்பான இது வச்சு எடுத்து வச்சு ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு டைமும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி பீசஸ் ஆக்கிக்கலாம். இதோட எட்ஜஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ சென்டரில் இருக்கிறத மட்டும் ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக பாருங்கள், உள்ளே ஒரு லேயர் ஒயிட் கலர்லேயும் வெளியே வந்து ஓரியோ பிஸ்கட்ஸோடது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்வீட். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.